தண்ணி சாப்பிடுறீங்களா இல்ல சோடா சாப்பிடுறீங்களா? போறானுங்க. தம்பி அவருக்கு சோடா தான் வேணுமா? சோடா வேணுமா? டேய் ஆம்பளை சோடா வேணுமா குண்டுகிற சோடா வேணுமா குண்டு இல்லாத சோடா வேணுமான்னு கேட்டோம். குண்டுகிற சோடா குண்டு இல்லாத சோடா. குண்டுகிற சோடா குண்டு. டேய் பையா மறந்துட்டா. என்ன சொன்னா? குண்டுகிற சோடா வேணுமா குண்டு இல்லாத சோடா வேணுமான்னு கேளுப்போ. என்னடா சொன்னடா? மயிர புடுங்க சொன்னா. டேய் மகாராஜா என்னடா சொன்னா? மயிர புடுங்க சொன்னா. மகாராஜா நீங்க சோடா கேட்டீங்கல்ல? ஆமா நான் போனேன். குண்டுகிற சோடா வேணுமா குண்டு இல்லாத சோடா வேணுமா? குண்டுகிற சோடா என்ன சோடா குண்டு இல்லாத சோடா. ஓ குண்டுகிறதுனா என்ன குண்டு இல்லாததுனா? ஆமா நான் போய் வரேன்.
அதான் இங்க சீக்கிரம் இந்த பொறுமைக்கு வாங்க கம்மியாட்டி எங்கடா போனா அடுத்து அப்படியே குண்டுகிற சோடானா குண்டு இல்லாத சோடானா டேய் ஓ குண்டுகிற சோடா ஆம்பளை சோடா குண்டு இல்லாத சோடா பொம்பளை சோடா சொல்றேன் தாளம் முடிய குண்டு இல்லாத சோடா வேணுமான்னு கேட்டீங்கல்ல குண்டுகிற சோடானா ஆம்பளை சோடா குண்டு இல்லாத சோடா பொம்பளை சோடா அது என்னடா உனக்கு எந்த சோடா வேணும் பொம்பளை சோடா வேணாத்தா எதுக்குடா நீ பொம்பளை தானே நானா மாமா இப்பதான் ஆம்பளை தான் அடிச்சுக்கிறான் உன் பையன் மகாராஜா குண்டு இல்லாத சோடா வேணுமா குண்டு இருக்கிற சோடா வாங்கணும் ஓ நீ ஆம்பளையா பையா குண்டு இருக்கிற சோடா வேணுமா சோடா காலி ஆச்சு போய் சொல்றேன் டேய் ஐயா சோடா காலி ஆச்சு சோடா ஃபேக்டரிக்கு போய் சொல்லு போ அது வேணா இன்னும் வரேன் டேய் சகிதா சகிதா அஞ்சு வாரி போடா எம்மடா அஞ்சு வாரி போடா போட்ட ஒரே அப்பனுக்கு போன மாதிரி நானே ஒரே லோன் போடுறேன் ஐயா ஏண்டா நான் மாற்றதான் இருந்தேன் இந்த பொறுமோக்கு வாயில காட்டுற ஈத்திரம் வந்து அவன் ஆட்டுக்கு லோன் போடுவான் மாட்டுக்கு லோன் போடுவான் வீட்டுக்கு லோன் போடுவான் இந்த பொறுமை கம்யூனிட்டி என்கிட்ட விட்டு என்ன வீட்டு பொதுக்கு லோன் போட வச்சுட்டான் பாடுறான் மகாராஜா சோடா ஃபேக்டரி சோடா காலி ஆயிடுச்சு சோடா ஃபேக்டரி தான் இருக்குது ஆனா அந்த ஃபேக்டரி இங்கே வருமா அந்த ஃபேக்டரி கூட்டணும் கூட்டினாட்டா தெரியலடா ஃபேக்டரி மாத்தி போய் வந்துட்டீங்க நானு அவன் போனவன் அறிவான கம்மியாக்கி ஃபேக்டரி கூட்டினாத்தாவா ஆள முடியா போடா ஃபேக்டரி வர சொன்னல ஆமா ஃபேக்டரி வந்துட்டு இருங்க கேஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பார்த்தா நீ குடிக்கலாம் குறை எடுத்து வச்சியா நீ கூடுவேன் எந்த இடுப்பு கீழே இருக்குங்க நீ கூட சோடாலாம் ஜூஸ் சொல்லல நான் ஏதோதான் எடுத்து வந்து கொடுக்க போறேன் மகாராஜா வந்து குதி குதி குச்சாரு இல்ல எங்க அம்மா துடுகாட்டு குச்சா இல்ல ஆமா தலை பூண்டாரு சோடா எடுத்து விடாரு ஆமா நான் கூட சோடா எடுத்து பார்த்தா அவர் மூஞ்சி எச்சோடாது எப்படி இருக்கிறாரு அவரு எச்சோட வந்து காரி போயிடா மச்சா சத்தியமா செட்டிக்காரன் கப்டாடிட்டு பாரு அதான் செட்டிக்காரன் குட்டிக்காரன் உள்ள வச்சாங்க அவர் தான் வந்து கேட்டா அவர் மூஞ்சின எச்சோட மகாராஜா கம்பெனில சோடா காலை வச்சுன்னு மூஞ்சி எச்சோட சோடா காட்டுறா மகாராஜா தப்பா நினைச்சீங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா யாரு பாதத்து இருக்கோம் குலதெய்வ மகளமா கூடிய சாமிக்கும் இங்க இருந்து
தூக்கி இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா. அனைத்து நாடக ரசிகர்களுக்கும் ஆ. நாடக ஆசான்களுக்கும் ஆ. இந்த சிறியவன் சிரம் தாக்கி கரம் கூப்பி ஒரு அதெல்லாம் தம்பி. போடு போடு திருப்பி. அது என்ன பாவடை வந்துச்சு? மகாராஜா இந்த சிறவு எல்லாருக்கும் சிறம் தாத்தி 1 கோடி வணக்கம் நீ ஆமா செத்துட்டா எல்லாருக்கும் ஒரே கோடி தான் மகாராஜா செத்துட்டா எல்லாருக்கும் ஒரே கோடி தான் மகாராஜா மகாராஜா 1 கோடி வணக்கம் ஆளை விட்டு நோக்கி பார்த்தா ஒண்ணு விளக்கம் புரியல ஆமா யாரு ஒரு இல்ல ஒரு சட்டி இல்ல ஒரு வடை இல்ல. வட இல்லையாடா ஆளை விட்டு நோக்கி பார்த்தா விளக்கம் ஒண்ணும் புரியல புரியல ஆமா நான் யாரு எந்த நாட்டுக்கு அரசன் ஆமா நீ என்ன நாட்டுக்கு அரிசி என்ன நாட்டுக்கு பருப்பு எந்த நாட்டு எண்ணெய் ஆ. எந்த நாட்டு மயிறு எந்த நாட்டு ஈரா. அட மயிறு இல்லைங்க ஆ. மகாராஜா என்ன பருப்புடா ஏன் இட்லி சொல்றதுக்கா சரி, அது போனால் போகட்டும். வீண் வார்த்தை வேணும் இந்த சபை முன்பாக நான் வந்தனே இது எப்பேற்பட்ட சபை இதுவா எனக்கு தெரியாது. யாரும் கூட யாரு யாரு கேட்டா ஏய் ஏய் மச்சான் கண்ணாடி தெரியாது மச்சான் ஓ நீ சாவ தந்தா கண்ணாடி மாலை காத்துற மாலை காத்து குடுத்து சாவுடா. ஏய் மகாராஜா என்ன கேட்டா நான் யாரு இந்த சபை ஓ நான் வந்திருக்கிறேன் இந்த சபை ஓ இந்த சபைன்னா சபைக்காரா அப்படிதான் மகாராஜா இது மகாராஜா சபை இது யாருதான் சபை எதுடா ஏய் மச்சான் உனக்கு சரியா காத்து தெரியல. ஓ. பாரு மகாராஜா நின்னா என்னடா இது இதாங்க அடி வந்தோம். நான் வந்து புள்ளையார் மாலை போட்டுக்கிறேன். நான் வந்து புள்ளையார் அப்படி மாலை போட்டுக்கிறேன். ஏய், ஏய். புள்ளையார் அப்படி மாலை போட்டுக்கிறேன், நடுப்புறாரு. மகாராஜா அப்படியே விளக்கம் எங்களுக்கு ஒண்ணும் புரியல உங்க வாயில கிளப்புங்க ஆமா கிளப்பிடு நல்லா கிளப்பி விடு ஆயமா நெய்தல் மருதம் முல்லை பானை மருது என்றால் மலை மலை அந்த மலையில் ஆசையோடு அமர்பவன் முருகன் முருகன். அந்த முருகனுக்கு தந்தை சிவன் சிவன். சிவன் என்பது ரிஷபம் ரிஷபம் ரிஷபத்துக்கு 8ஆம் இடம் தனுசு தனுசு தனுசுக்குரியவனோ அருணன் அருணன் குரு பிரம்மா நிற்கதி அடைய ஆ. அந்த அனுமம் தவம் செய்து கொன்று வந்தது அருணகிரி மலை அருணகிரி மலை அந்த அருணகிரி மலையை இரண்டாக பிறந்தவன் ராவணன் ராவணன். அந்த ராவணனுக்கு 10 சிரம் 20 கரம் ஆமா அந்த 10 சிரத்தையும் 20 கரத்தையும் கொய்தவன் திருமால் திருமால். அந்த திருமால் மார்பில் அமர்ந்திருக்கக்கூடியவள் மகாலட்சுமி மகாலட்சுமி ஆ. அப்பேற்பட்ட மகாலட்சுமி கடாட்சியம் புரிந்த இந்த சபை முன்பு நான் வந்தேன் ஆமா. நான் யாரு எந்த நாட்டுக்கு அரசன் என்று தெரிகிறேன் இவன் யாரு தெரியாது அப்பா சாமி நான் தாய் மாமா போயிட்டா அது அது நீ எப்படி சொல்ற? அது இல்லடா அது அது போனால் போகட்டும் மற்ற விளக்கம் தரையில் கீழும் புகழ் மகாராஜா தச்சவரம் தச்சவரம் மட்டும்தான் விளக்கம் மட்டும்தான் விளக்கம். வேற ஒண்ணும் ஆமா, புரியல. ஐயா, மகாராஜா. புரியல. ஆமா அந்த சத்தியவத்தை ஆ. தவத்தோடு ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் இருக்கிறார் பாத்தியா ஆமா. அவருக்கு ஆ. இடது கால் பெருவிரலிலும் ஆ. வலது கால் பெருவிரலிலும் இருவர் உற்பணமானும் இருவரும் உருப்பணமானீங்க அந்த இருவரில் ஒருவரான நானே தட்சகன் கட்டிக்காரனுக்கு அதே காவலா அது மட்டும் தான் இலக்கம் ஆ. மற்ற இலக்கம் ஓடியா சொல்றேன்
மகாராஜா விளக்கம் புரியுதுடா. ஏண்டா புரியுதாங்க எப்படிங்க எப்படியா நல்லாச்சு முன்னாடி வாங்கி வந்தா எனக்கு புரியும் ஏய், ராவணா, ஐயா இந்த தட்சகன் சபை நாடி வருகிறேன் என்றால் ஆமாங்க மந்திரி பிரதாபிகளும் மந்திரி பிரதாபிக்கிறோம் தச்சகன் தமிழ்நாடு வருகிறேன் ரெண்டாலே அதை சும்மா கூட்டம் கொண்டுமா எதுக்குடா? ஆம்பளைங்க பூரா செருப்பெத்த அக்குள்ள வச்சுக்கினு ஆமா. பொம்னாட்டி பூரா தொடர்த்தி முறைச்சி எடுத்துக்கினு தச்சக தமிழ்நாடு வரானா அவட வந்து ஏய் யார்ட்ட ஓய்ச்சிருவேன் எதுக்கு கேளு ஏய் என்னடா ஆடா என்னடா போடா உங்க அத்தை நீ அடி டோன் போட்டு விடுற போடா எதுக்குடா வந்த நீ? எதுக்குடா வந்த நீ? அடியாரா டேய் பாடு எதுக்குடா வந்த நீ? ஏய் தகல போடா ஏய் ஏந்தர்றா? டேய் நான் போடா உனக்கு காலியாடா? வாங்க போறா எங்க போ மகாராஜா ஏய் என்ன ஊரு நீ மயூர். ஏய் ஆட்டமாக வந்துரு என்ன ஊரா நான் ஆட்ட பக்கம் வந்துறேன்டா ஆட்டமாக வந்துரியா ஆமா. ஆட்டம் பார்த்துட்டு என்ன பண்ண போற தாம்பலம் தாம்பளம் வைக்கிறான்னு வந்துறேன்டா தாம்பூல வைக்காத வெத்தலை பார்க்க வை இல்ல கோத்துல பாக்க வைக்கிறேன் போ ஏஞ்சி வாடா கம்யூனிட்டி ஏஞ்சி வாடா ஏய் வாடா ஓ ஏஞ்சி வாடா மச்சான் வந்த வர மச்சான் ஐயோ தச்சை வரும் வராருனா இருடா இந்த வயல குப்பை ஏய் தனியா எனக்கு குஞ்சு வலிடா இருடா வந்தா தச்சை வரும் தமிழ்நாடுனா தப்பா நினைச்சுக்காத ரோட்ல இருக்க மரம் ஆமாங்க அவர் வராருன்னா மரியாதைக்கு என்ன பண்றாங்க ஆம்பளை பூரா செருப்பு தச்சல வச்சுக்கிறாங்க முன்னாடிக்கு பூரா அங்க குப்பையை பூரா கூட்டி என்னடா கூட்டி பாரு எந்த இப்படி பண்றாங்க ஆமாங்க எதுக்குடா? அவன் நெப்ப தொட்டியா? நான் நப்பு தொட்டியாடா நானு? கோத்தக்கு வந்தவங்க அடிக்கிறவங்க கம்மியா ஏய், அது போனால் போகட்டும். கட்டி வந்தாங்க வரா ஆம்பளை வந்தாங்க வரா மரங்கள் போனா போகட்டும் மற்ற விளக்கம் விளக்கம். ஆ அந்த கரிபாண்டி சன்னதாதம். கரி என்றால் என்ன? அட எனக்கு தெரியாது ஏய் மச்சான் ஓ வாடா மச்சான் என்ன கூப்பிட்டா மச்சான் உங்க பாப்பால என்ன குத்துக்கிறா இல்லடா ஓ என் மொண்டாட்டியே குத்துக்கிறேன் சரி வச்சுக்கோ எனக்கு வாடா பாவி உங்க முன்னாடி என் தங்கச்சி ஓ தங்கச்சா மாரத என்னடா கேட்டால மூஞ்சி மேல தூக்கி போட்டு என்னடா ஆகுது ஓ மாரத என்ன கேட்டால ஏ கறி என்னன்னு கேக்குறாரு நமக்கு தெரியாது பாவி ஆ நீ மாரத குடிச்சா அப்ப சைடு சொன்னவே இல்ல ஆமா பண்டிகை போய் சொல்ற போல அந்த கறி தான் அந்த ஊர்ல ஃபேமஸ் உங்க அதான் ஃபேமஸா ஆமா கூட கூட அதான் பாத்து போய் சொல்லிட்டு போ என்னடா? என்ன பண்ணி கறியாங்க நான் கறி? பண்ணி கறியா பண்ணு கறி தின்னு உக்கார அந்த மூஞ்சி தான்டா வரும். யார பரபக் பண்ண பையா டேய். மச்சான் தூத்துக்கற கம்மிட்டி வாத கட்ட பையா உன்னை அச்சா புட்டாரு இல்ல போய் அந்த புச்சி கட்டி போட்டாரு அப்ப வா அது இல்லையா அது இல்லையாண்ணா ஓஹோ அப்ப அதுவா இருக்காது வேற எதுவா இருக்கும் மாட்டுக்கறி இப்ப சொல்றப்பா ஓ மாட்டிக்கிறேன் அதான் இருக்கும்டா அப்ப மாத்தி சொல்லிட்டு நானு டேய் மச்சான் கூட்டுல போடா போறா அதான் போய் சொல்லு போ மாரஜா ஆ. அட மாடு கறிங்க நான் கறி? மாடு கறி மாட்டு கறியா? யார ஏய். பரபக் பண்ண பையா ஓ கறி என்றால் அப்படி விளக்கம் கிடையாது. இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்த ஆள் யாரா? சொல்லி கொடுத்த ஆளு ஆ. இருங்க நம்ம கூப்பிட்டு வரோம் என்ன மச்சான் சொன்னாரு சொல்லி கொடுத்த ஆளு கூப்பிட்டு சொன்னாரு ஓஹோ அத பாரு ஆமா சாரி என்னடா? என்ன கேட்டீங்க கறி என்றால் என்ன? ஓ கரி என்றால் குதிரை படை குதிரை படை. ஆ. அவன் எப்படிடா சொன்னான்? ஆ? எவ்வளவு அப்பையா டேய் அந்த நீ ஆண்டு ஒரு மாதிரி சொல்றியா ஒரு மாதிரி சொல்லி வந்து அப்படியே மச்சா ஏய், காவலா. ஓ. கறி என்றால் யானை படை. ஆமா பரி என்றால் என்ன? தெரியும் தெரியும் என்னடா? அம்மா, கூ கூ என்னது? கூ என்னடா இது? என்னடா? குதிரை போடா அது நிக்காம வரணும் வாயில. அதாங்க நாகர போட மாட்டீங்க எங்க அத்தா தான் ஒண்ணு ஆமா, நல்லா தான்டா வாய் வந்துச்சு அவனுக்கு. நீ கொலை பண்ண முத்த முத்துறானால யாரு குத்தா? அவன் பாட்டு சாட போட்டாங்க ஆ. கூத்தியானுக்கு முத்த முத்துறானால யாரு குத்தா? யாருடா முத்தம் கொடுக்கும்? அது அப்படிலாம் என் பாடி சாட குடிச்சிட்டு வந்துட்டேன் கரி என்று சொல்லக்கூடிய பரி என்று சொல்லக்கூடிய குதிரை படைகளும் யானை படைகளும் கரி என்று சொல்லக்கூடிய குதிரை படைகளும் ஆ இந்த தட்சகன் சபை நாடி வருகின்றன. ஆமாங்க அணி அணியாக மந்த மாதிரியா கூட்ட கூட்டமா கும்பல் கும்பலா ஓடி வந்து
அங்க வருதுங்க. என்ன பண்ண மாட்டீங்க? ஓ காரணமாக இந்த வேளையில் என்ன தந்தையாகக்கூடிய பிரம்மதேவர் இருக்கிறார் இல்லையா? என்னை வரும்படி கட்டளையிட்டுள்ளார். தந்தையை பார்க்கலாமா? அப்படியா? டேய் எவனோ குடும்பத்தை கல்வேறியா? எங்கடா போய் பண்ணு போறாங்க அவன். உனக்கு வேஷம் கட்டி விட்டு எங்க போய் வாங்குறீங்க பாரு. ஆமா ஒரு மேல போட்டாரு. நல்லா பாரு மேல ஏற சூரிய வைப்பாங்க அடுக்கிறான் பாரு. சந்தேன் வந்தான் நம்மே வந்துட்டோம். ஆமா கீழே குஞ்சி நோ பாட்டுங்கிறாரு. அவரு கீழே குஞ்சு ஒண்ணு பாக்குறங்க சாராயம் காசிக்கிறாரு. பானைக்கு சத்தம் தான் பாக்குறாரு. ஓ போனால் போகட்டும். அவர் ஏதோ ஆயிரம் சொன்னீங்க கிடையாது. ஆமா அவர் என்னதான் பண்றாரு கீழே குஞ்சு பார்க்கலாம். பார்க்கலாம். ஐயோ தந்தை முகம் பாடுறாரு. செந்தாமரை மலர் போல் மலர்ந்திருக்கக்கூடிய முகம், மலர்ந்த ஒரு செந்தாமரை போல இருக்கக்கூடிய முகமும் தினத்திலே தினத்துல என்ன காரணமோ தெரியல வாடி வதங்கி இருக்குது. ஆமா தந்தையே மீன்கார முகம் வாடி வதங்கிட்டாங்க. தந்தையே ஏன் இந்த விசாலம் என்னை நினைக்க நேரம் ஆமா முகமானது இப்படி தளர்ந்து போயிருக்கிறது. எந்த இதுவா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அது மட்டுமா தந்தையே தந்த தாய்க்கு ஒரு வந்த
வழியை என ஏய்த்து வர தந்தது போல் தந்து திருப்பி கிள்ளி விட்ட கண்மை தச்சகா. அது மட்டும் இருசாரி வலசாரி யார் வந்து மாறோ ஆனால் தந்தையே அந்த ஈசனை இடச்சாரி வலச்சாரி என்று பணிய வேண்டும். அது மட்டுமா அவன் ஆடு என்றால் ஆட வேண்டும். அதை திக்கு விதம் செய்த இந்த விதம் செய்த அந்த ஆண்டி பையனை அந்த ஆண்டி பையனை ஆனால் தந்தையே உன்னை கஷ்டத்தை உண்டாக்க ஒதுக்கி கொண்டேன். அண்ணவனை நான் அதை விளக்கி வருகின்றேன். பன்னீரை பார்த்து நன்றாய் பகருவீர். ஆனால் தந்தையே நீங்கள் சொல்லியபடி அந்த ஈஸ்வரனை ஒரு தூண்டில் சிக்கிய மீன் எவ்வாறு துடிக்கின்றதோ அவ்வாறு துடிக்க மனம் கொண்டு, ஆனால் ஒரு யோசனையும் தோணவில்லை. ஏதாவது யோசனை இருந்தால் தெரிவிங்கள், அதன்படி நான் மனோர்மணி என்று சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரி உன் மகளாக பெற்றெடுத்தால் அந்த ஆண்டி பெயர் நம்மிடம் பணியிட செய்வார். அது மட்டுமா இன்னும் தெரிவித்து தங்க என்று
அந்தரி என்று சொல்ல மனோரமணியை உன் மகளாக பெற்றெடுத்தாள். அந்த